ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற ரெசிபிஸ் வந்து 3 பொரியல் ரெசிபிஸ். இந்த 3 பொரியலுமே நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. பட்டாணி பொரியல் தவிர வண்டி வாழைக்காய், பருப்பு போட்ட கத்திரிக்காய், இந்த ரெண்டுமே ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் அது தனியாக ஸ்பெஷலாக அம்மாவோட சேர்ந்து நான் பண்ணது. ஸோ அது நீங்கள் போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது கூட நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ போட்டுடுறேன். இது ஏன் நான் இந்த 3 பொரியல் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இது 3மே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வண்டி வாழைக்கான்னு இருக்கும். இன்னொன்று வந்து பருப்பு போட்ட கத்திரிக்காய் வந்து ரொம்ப எல்லாரும் இது செய்ய மாட்டாங்க. எங்கள் ஊர் பக்கம் தான் இது செய்வாங்க. ஸோ இது அதுவும் இது கல்யாண வீட்டிலலாம் இது இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இந்த கத்திரிக்காயும் கண்டிப்பாக இருக்கும், பட்டாணி பொரியலும் இருக்கும். பட்டாணி பொரியல் வந்து பட்டாணி பொரியல் வைக்க மாட்டாங்க, பட்டர் பீன்ஸ் பொரியல் வைப்பாங்க கல்யாண வீட்டிலலாம். ஸோ அதே ரெசிபி அதே மசாலாம் போட்டு தான் நான் பட்டாணி போட்டு பண்ணியிருக்கேன். பட்டாணி பொரியல் வந்து நம்ம சேனலில் எதுவுமே இது வரைக்கும் நம்ம பண்ணதே கிடையாது. பட்டர் பீன்ஸ் பொரியல் நாங்கள் பண்ணியிருக்கோம், பட்டாணி வந்து கிடையாது. நான் வந்து எனக்கு ரீசெண்டாக ஒருத்தவங்க வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வந்து பட்டாணி பொரியலில் போட்டிருந்தேன், ஃபோட்டோ போட்டிருந்தேன். அது பார்த்துட்டு அவங்க கேட்டிருந்தாங்க, இது ரெசிபி இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க அப்படின்னு. நான் வேகமாக வந்து சேனலில் அப்படியே போய் சர்ச் பண்ணி பார்த்தா பட்டாணி பொரியல் இல்லை. ஐயோ, பட்டாணி பொரியல் வரைக்கும் நம்ம பண்ணதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே பட்டாணி பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இந்த எல்லாத்தோட சேர்ந்து தான் நான் பண்ணேன் நான். ஸோ இந்த 3 ரெசிபியும் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது வந்து ஏற்கனவே நீங்கள் செஞ்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி போடுங்க. அதாவது பருப்பு போட்ட கத்திரிக்காவும் வண்டி வாழைக்காயும் ஏற்கனவே நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் இங்கே பட்டாணி உரிச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு பட்டாணி போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிட போகிறேன். ஒரு நாள் பீஸ்ஃபுல்லாக அப்படி பண்ணலாம். தண்ணி போட்டு இது ஃப்ரெஷ் பட்டாணிங்கிறதுனால ஒரு சத்தம் இல்லைன்னா 2 சத்தம் வந்தால் போதும். உப்புலாம் நான் போடலை, நான் அப்புறமா இது பண்ணும்போது தான் போட போகிறேன். இது பட்டாணி வேக வச்சு எடுத்தாச்சு. இதுக்கு வந்து ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு வந்து நான் 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன், கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்துக்கிறேன், தேங்காய் நிறையெல்லாம் கிடையாது, கொஞ்சமாக. சும்மா ஒரு 1/4 கப் அளவுக்கு, இல்லை அதை கூட ஜாஸ்தி தான், அதை விட கம்மியாக. நீங்கள் வந்து பெருஞ்சீரகம் வச்சுருக்கேன். ஸோ இது இப்போ இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே மசாலா அரைச்சாச்சு. இப்போ நான் இந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், இதில் வந்து ஒரு சின்ன துண்டு பட்டையும் கிராம்பும் வச்சுருக்கேன். இது போட்டிங்கன்னா இது ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வெங்காயம், கருவேப்பிலை, அடுப்பை வந்து நான் சின்னது பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒன்றும் வதங்கணும்னு அவசியம் இல்லை. நான் அடுப்பை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிட்டேன், ஏன்னா நம்ம இப்போ தேங்காய் அரைச்சதை நம்ம போட போகிறோம். ஸோ அதனால் இப்போ இந்த பட்டாணியில் வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதையே வந்து நான் இந்த இதுக்கு நான் போட போகிறேன். இந்த இதை கலந்து போடுவோம்ல, மிக்ஸி அது க்ளீன் பண்ணி போடுறது, அதுக்கு. இப்போ இதில் இந்த மசாலுக்கு தேவையான உப்பு, அப்புறம் பட்டாணிக்கு தேவையான உப்பு எல்லாமே போட்டுக்கலாம். அண்ட் இந்த இதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுற பொரியலுக்கு வந்து இது போட வேண்டியதில்லை, மஞ்சத்தூள் போட வேண்டியதில்லை. பட் நீங்கள் வந்து போட்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கோங்க. இது வந்து இந்த மசாலாம் கொஞ்சம் நல்லா வேகணும், அதனால இந்த பட்டாணியில் இருக்கிற தண்ணியவே நான் இதில் ஆட் பண்ணுறேன். வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாகிடும், குழம்பு மாதிரி போயிடும் அப்புறம். ஸோ அதனால் இப்போ இது கொஞ்சம் குக்காகி அப்படியே இது வத்தி வரட்டும். அந்த நேரத்தில் பட்டாணி போட்டுடலாம். இது நல்லா கொதித்து வரும்போது இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். ஓரளவுக்கு இது தண்ணிலாம் வத்தி இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பட்டாணி போட்டுக்கிறேன். பட்டாணி போட்டதுக்கப்புறம் நமக்கு தெரியும் எவ்வளோ நேரம் இது
இதாகணும் வத்தணும் அப்படிங்கிறது தெரியும். இது இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வத்திருக்கு. இவ்வளோ வத்தினா போதும். கொஞ்சம் அந்த அப்படி மசாலாவோட இருக்கணும். ரொம்ப அப்படி ட்ரை ஆக்குற மாதிரி பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஆஃப் பண்ணிவிட்டு நான் எடுத்து பவுலில் மாற்றிடுறேன். ஓகே, பட்டாணி பொரியலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பெஸ்ட் வித் சாம்பார், பருப்பு, புளிக்குழம்பு அது மாதிரி. எங்கள் சந்தியாக்கெலாம் வரும் தயிர் சாதம் பட்டாணி சூப்பராக சாப்பிடுவா. ஸோ சாரி, நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு நினச்சிட்டு ரெக்கார்டே பண்ணலை, சாரி. இதில் வந்து இந்த குக்கரில் வந்து ஒரு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் போட்டு வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு அண்ட் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டுருக்கேன். இந்த கத்திரிக்காய்க்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பச்சை மிளகா போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு பச்சை மிளகா, இன்னும் 2 பச்சை மிளகா வேணும்னா கூட போட்டுக்கலாம். இங்கே கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நான் இந்த பச்சை கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். பச்சையும் வெள்ளையும் அப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு இதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த கத்திரிக்காயை போட்டுக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி ஓரளவுக்கு வதக்கி வரும்போது இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் சீரகத்தூள் இது போட்டுக்கோங்க. இதுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது கொஞ்சம் இதாகி வரும்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை குக்கரில் போட்டு இது வந்து ஒரு 2 சத்தத்துக்கு குக் பண்ணணும். இது கொஞ்சம் குழைவாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். இப்போ இது கத்திரிக்காய் வந்து குக் ஆயிடுச்சான்னு பார்ப்போம். நல்லா குக் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், சூப்பராக குக் ஆகிருந்தது. இந்த மாதிரி நல்லா குக் ஆகிருக்கணும். ஓரளவுக்கு குழஞ்சி இப்படி நம்ம இது பண்ணோம்னாலே அது குழையணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பருப்பை ஆட் பண்ண போகிறோம். துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி சாம்பார் பண்ணுறோம் அப்படின்னா இது சாம்பாருக்கு தான் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். சாம்பார் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பருப்பு வந்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருங்க. இவ்வளோ எடுத்து வச்சா போதும். பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒன்று இருக்குது, அவ்வளோதான். இவ்வளோ எடுத்து வச்சிங்கன்னா போதும். இதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். ஸோ எஸ், பருப்பு போட்ட கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இனி சர்வ் பண்ண வேண்டியதான். இது வந்து பெஸ்ட் வித் சாம்பார். நான் இங்கே ஒரு பேனில் வந்து எண்ணெய் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இந்த பேனில் வந்து கொஞ்சமாக கடுகு வெடிக்குது. இப்போ இதில் உளுந்து போட்டுக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சமாக சீரகம். இப்போ இதில் வெட்டி வச்சுக்கிற வெங்காயம். நான் இங்கே பெரிய வெங்காயம் தான் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அண்ட் ஒரு 3 வத்தல் கருவேப்பிலை. இது வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம வாழைக்காய் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும், நல்லாவே வதக்கணும். ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம இந்த வாழைக்காயை இதில் போட்டுடலாம். வெட்டி வச்சுருக்கிற வாழைக்காய். இதை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எல்லா பக்கமும் எல்லா எண்ணெய் இதெல்லாம் இதாகிற மாதிரி.
இது ஒரு 3-4 மினிட்ஸ் வரைக்கும் நான் அப்படியே வச்சுட்டேன். ஒரு மாதிரி ஒரு ஹாஃப் குக்டு ஸ்டேட்டில் இருக்கும். இப்போ இதில் நம்ம மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டுக்கலாம். நான் இதில் கொஞ்சோண்டு சீரகப்பொடி போடுறேன். இது வந்து ஆப்ஷனல், ஆனால் நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு உப்பு தேவையான அளவுக்கு. இது இன்னொரு 3-4 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு 3-4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா குக் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ஒரு வாழைக்காயை எடுத்து நசுக்கி காட்டுறேன். நல்லா சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. சரியா? நான் இதில் சும்மா கொஞ்சோண்டு கொத்தமல்லி மட்டும் போட்டேன், கொத்தமல்லி இலை போட்டேன். இதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சிடலாம். இதில் வந்து நீங்கள் துருவின தேங்காய் போடணும்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கோங்க, அது உங்களோட ஆப்ஷனலாக இருக்கும். பட் இதுக்கு தேவை கிடையாது. நான் இப்படியே எடுத்து வச்சிட போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸோ வண்டி வாழைக்காய் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வண்டி வாழைக்காவுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது இது வந்து எனக்கு மோர் குழம்பு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு சைடுக்கு இது சைடாக இருக்கும். இது வந்து மோர் குழம்பு வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு 3 ரெசிபியும் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ரொம்ப சிம்பிள், வெரி எல்லாமே வீட்டில் இருக்கிற ரெகுலர் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ணுறது தான். அதுலேயும் பருப்பு போட்ட கத்திரிக்காய் வந்து இந்த சாம்பாரோடு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 3 ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் வேறு ஏதாவது சிம்பிள் அண்ட் ஈஸி இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரெசிபிஸ் வந்து நான் உங்களுக்கு கொண்டு வரேன். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then take care.